ஆஹா, வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஏய் நான் பேசுறது கேக்குதாடா? என் வீடியோ தெரியுதா? ஐயா, வீடியோ ஃபர்ஸ்ட் தரலடா. வீடியோ ஆன் வீடியோ பண்ணியா? ஆன் பண்ணுச்சு. ஓ வீடியோ கேமரா இல்லையா? உள்ள ஓபன் ஷிட். ஹாய். ஹாய். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? ம். சௌக்கியமா இருக்கும், குஜாலா இருக்கும். ம். தம்பி நீ எங்க இருந்து கால் பேசுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. எங்க இருந்து கால் யாரு? பேசுறேன்? நானா? யாரு வீட்டுல இருந்து. ஏதோ குஜாலா இருக்கானு. சரி சரி, ஓகே, கண்டுட்டு வாங்க. சரி ரைட்டு ரைட்டு. ஏய் இந்த லாக் அடிக்குதா? இல்ல இல்ல எல்லாம் இல்ல, தெளிவா இருக்கு. சரி நல்ல தெளிவா இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோமா? ஓகே. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. வீடியோ ஸ்டார்ட் இது பண்ணலாம். ரெக்கார்டிங். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. இந்த சேனலை பத்தி தானே பேசணும் நம்ம. இந்த சேனலை வந்து எதுக்கு நம்ம கிரியேட் இருடா, பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடா. இன்ட்ரோடா. நீ யாருன்னு அதுதான் முதல்ல யா- சொல்றா. அதான்டா இது. இது மிஸ்டர் ஆர் தான் வந்து இந்த சேனல் எதுக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லுவோம். சொல்லுங்க. சொல்லட்டும் சொல்லட்டும். ஸோ இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன சொல்லணும் அப்படின்னா, சும்மா ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பாக்குறவங்க பாருங்க, அஹ், இல்லைன்னா அது சரி. பாக்காதீங்க, பிரச்சனை இல்லை. அஹ், அஹ். டேய் ஒண்ணு எப்படி ரொம்ப பேசுறது? என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? ஐயோ. பைத்தியக்கார நாயே. வேற என்னடா பேச சொல்றேன்? சரி நானே வந்து சொல்லி தொலைறேன். இந்த சேனல் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ரிலேட்டபிளான கண்டென்ட் எப்படின்னா வந்து நம்ம ஒரு பசங்களோட வெளியே வந்து டீ குடிக்க போகும்போதோ இல்லை நம்ம வந்து ஒரு பசங்களோட சுத்தும் போது நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எல்லாம் பேசுவோம். நம்ம ஒரு கதை பேசுறது, ஒரு காசு பண்றது, இல்ல நம்ம ஏதாச்சும் தெரிஞ்ச விஷயங்களை பேசிக்கிறது, அது அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு எவ்வளவு தெரியுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு பசங்களோட ஒரு பேசிக் ஒரு சேட் ரூம் மாதிரி தான் இருக்க போகுது ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து நீங்க பேசின விஷயங்களை கூட நாங்க எடுத்து பேசலாம். நாங்க பேசுற எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு பேஸ்டா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பேக்டான ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சேனல் இருந்து வரும். இதுதான் இந்த சேனலோட மோட்டிவ். இதுதான் நாங்க 3 பேர் வந்து பண்ணுவோம். எங்க 3 பேரும் நீங்க பாப்பீங்க. நீங்க பாப்பீங்களா? எங்க 3 பேர் மூஞ்சி நீங்க பாப்பீங்களா? வா தலைவா, வா தலைவா, நல்ல ஸ்பீச் தலைவா. நெட்டு வரலாம் பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி பீ காமெடி நாங்க போடுவோம். ஸோ ஆமா. இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த சேனலோட மோட்டோ. இதுதான் வந்து நாங்க பண்ணுவோம், நீங்க பாப்பீங்க. ஸோ அடுத்து ஐயா, இன்னொரு $1 பில்லியன் கொஸ்டின். இந்த சேனலை எதுக்கு நாங்க கிரியேட் பண்ணோம், ஏன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதை வந்து மிஸ்டர் வி வந்து நமக்கு சொல்லுவாப்புல. சொல்லுங்க வி. நானா? அது சரி. ஆமா நீங்கதான். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிச்சோன்றது உன்ன மாதிரி என்னால சொல்ல முடியாது. நான் சிம்பிளா என்ன சொல்லுவேன்னா, நாங்க எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறோம். இன்ஜினியரிங் படிக்கிறோம்னாலே இப்போ ஒண்ணு டீ கடை வைக்கிறானுங்க, இல்ல யூடியூப் சேனல் திறக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்களும் ஒரு ஆள் தான் யூடியூப் சேனல் இப்பெல்லாம் போட்டா திறக்கிறோம். எவ்வளவு எனக்கு சொல்ற இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி வேலை ஐயா, கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் யூடியூப் ஏன் டீ கடை வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ கடை தெருவுக்கு தெரு நிறைய வந்துருச்சு. இன்னும் டீ கடை அது வைக்கிற கிடையாது அளவுக்கு எங்கிட்ட காரணம். அமௌண்ட் இல்ல. டீ கடை குடிக்கிறதுக்கு ஏன்னா, எங்ககிட்ட அமௌண்ட் கிடையாது. அது வேற விஷயம். ஐயா, அதெல்லாம் நாங்க போடுறது காரணமே யாரும் கிடையாது. குடிக்கவும் மாட்டாங்க. அதான், நம்மளுக்கு டீ போட தெரிஞ்சா டீ கடை வைக்கலாம். அதுக்கு டீ ஒரு குடிக்க மாஸ்டரை போட்டு முடிஞ்சாலே நாங்க வந்து ரொம்ப சொல்லுவோம். நாங்க எங்களுக்கு டீ போடுறதுக்கு அதுவே எல்லாம் பெரிய தெரிஞ்சிச்சுன்னா விஷயம். பாவம் நாங்க. மிஸ்டர் அவ்வளவுதான் ஆர்லாம் முடிஞ்சிருச்சு. டீ கடைன்னு தெரிஞ்சாலே டீ கடையை காலி பண்ணிட்டு வந்துருவான். அவன் வந்து ஒரு டீ ம். கடையை கஃபே ஓபன் பண்ணி நடத்துறதுக்குள்ள டீ நான் எல்லாமே என் காலியிடும். மக்களே, நான்லாம் டீயே குடிக்க மாட்டேன். எப்பயாவது தான் காஃபி குடிக்கிறது. ம். டீ குடிக்கிறதுனா மிஸ்டர் அதான் ரிவி டீ மட்டும் தான் மட்டும். அதான் டீ கடையில டீ மட்டும் தான் வைப்பாங்க, மத்த எதுவும் வைக்க மாட்டாங்க. இவர் தலைவர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வருவாப்புல. டீ கடை ஜூஸ் இருந்தா ஜூஸ் குடிப்பாங்களா? இல்ல டீ டீ கடைக்கு கடை. போவான், காசு இல்லைன்னு வெண்ணில பிடிச்சி மூஞ்சில ஊத்துவாங்க, நக்கிட்டு வந்துடுவான். அது வி பண்றது, நான் இல்ல. ஐயா, நான் ஓகே. ஏதாவது ஸோ ஒண்ணு வந்து பண்ணனா. இதுக்கு தான் நாங்க வந்து இந்த சேனல் கிரியேட் பண்ணது. ஸோ பேசிக்கா இந்த சேனல் வந்து ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்டான ஒரு சேனலா இருக்க போகுது. கண்டிப்பா இருக்கும். அதுக்காக அதான், நாங்க வந்து பயங்கரமா உழைப்போம். அதுதான் உழைக்க நம்ம மாட்டோம், நம்ம இல்லைனாலும் தான் 3 உழைப்போம். பேர் சொல்லிக்கிறோம். சிரிச்சுட்டு பயங்கரமான தான் விஷயம். இருப்போம். இல்ல இல்ல நீ இல்ல, நாங்களும் என்டர்டெய்னிங் நம்ம சிரிப்போம். தான் நாங்க சொல்லிக்கிறோம். சிரிக்கிறத பார்த்து அது பரவி நீங்களும் சிரிப்பீங்க. ஸோ வந்து அதானே. இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா ம், பாருங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான்.
ரிலேட்டபிளா நாங்க இருக்குன்றத விட கம்பேர் பண்ண மாட்டோம். நாங்க யாரும் புண்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணல. அதனால ஆமா ஆமா ரிலேட்டபிளா இருந்தா பாருங்க. அது புண்படுத்தினா டிஸ்க்ளைமர் எங்க முக்கியமா போறது? போட்டுருவோம். புண்படுத்தினா நாங்க யாரும் போறது சிரிப்பெல்லாம் கிடையாது. கடுப்பாதீங்க, கோவப்படாதீங்க. காமெடி எல்லாம் சரியா உட்காரலனா கோபப்பட்டா அது அன்போட காமிங்க. இங்க 3 முட்டாள் கமெண்ட் உட்கார்ந்து பாக்ஸ்ல காட்டுங்க. விக்கு மட்டும் தனியா வந்து இது ஹேஷ்டாக் போட்டு வி அனுப்புங்க. ஆமா ஹியூமர் ஒழுங்கா வரலன்னா உங்களை அடிக்கிறது யாருன்னு தெரியும். வியை தான் அடிக்கணும். நீங்க வந்து ஆமா. அவரோட அட்ரஸ் போடுவோம் ஹியூமர் கீழே. நீங்க வியை போய் அடிச்சுட்டு ஹியூமரை வந்துருங்க. கொலாப்ஸ் பண்றதே இந்த வீ தான். மெயில் ஐடி சொல்லு, ஃபோன் இன்னும் நம்பர் நிறைய சொல்லு. எல்லாத்தையும் நாங்க கொடுத்துறோம் கீழே. மெயில் ஐடி வேணாம். டிபி பார்த்தே ஃபோன் நம்பர் பயந்துருவாங்க. கொடுத்துறோம். போன் மிஞ்சி நம்பர் போனா என்ன? ஒரு ஃபோன் நம்பர் நீங்க வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் பயந்துட்டு நம்பர் இருப்பீங்க. உங்களுக்கு வியை பார்த்தா எங்க 3 பேர் பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். நாங்க வந்து ஒரு அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. எங்களுக்கு ஆர்டரே ஐயா இருக்காது. ஐயா கோணத்துல ஆமா நாங்க 3 ஏன் சேர்ந்தோம் எதுக்கு சேர்ந்தோம் அப்படின்றது தெரியாது. 3 எங்களுக்கு பேருக்கு ஒரு என்ன ஒத்துமை இருக்கு. 3 பேர் இல்ல 3 பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. கண்ணாடி போடுவோம். ஆனா நான் போடவே மாட்டேன். இவங்க 2 பேரும் மட்டும் தான் கண்ணாடி போட்டுருவேன். Really, nigga? அவர் இது போடுவாரு. ஒரு ஜோக்கு. இந்த மாதிரிலாம் வரும்போது ஆரம்பிக்கிறேன். நாங்க ஆரோட அட்ரஸ் கீழே போட்டுருவோம். நாங்க ஆறு நீங்க போய் தனியா குழந்தைட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சேனலோட இன்ட்ரோ. இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். இனிமே வரும் சேனலோட ஒரு கண்டென்ட்டோட வரும். நீங்க பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப். பரகாஷ்.